பார்வதியோட கேஸ் இப்போ தான் நடக்க போகுது. கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோவில் காட்டின அந்த விஷயங்களை பற்றி சும்மா லைட்டாக வந்து ஒரு டிஸ்கஷன் போயிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மொதல் ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. என்ன கேஸ் அப்படின்னா எஃப்ஜே மேலே தான் அந்த கேஸை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய நட்பை கொச்சப்படுத்துகிறாரு, என்னை வந்து தப்பாக லேபிள் பண்ணுறாரு, அதாவது எனக்கும் கமருதனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தப்பாக பேசுகிறாரு, நான் லவ் கண்டென்ட் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பேசுகிறாரு. அண்ட் அமித் கூட எனக்கு அந்த டாஸ்கில் நடந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து தப்பாக பேசியிருந்தாரு, அதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் கேஸ். இதுக்கு பார்வதி வந்து விக்கல்ஸ், ஏன்னா விக்கல்ஸ் மட்டும் எல்லா கேஸும் ஜெயிக்கிறாரு. இப்போ இதே பார்வதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஃப்ஜே உடைய வழக்கில் விக்கல்ஸ் வந்து பண்ண விஷயத்த என்ன சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டு நினச்சிட்டு இருக்கான், இன்னமும் அவன் பெருசாக சாதிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதே பார்வதி மறுபடியும் போய் விக்கல்ஸ் காலிலே உழுவுறாங்க எனக்காக வாதாட சொல்லி. என்ன பார்வதி என்ன? சரி ஓகே, பார்வதினா அப்படி தான். அந்த சைடு எஃப்ஜேவுக்கு ஆதரவாக சபரி அவர்கள் வந்து வாதாடுறப்பல பெருசாக சபரி வந்து அங்கே பேசுகிற மாதிரி தெரில, பாயிண்ட் வந்து அவர் பேசுகிற மாதிரி தெரில. மேபி நம்ம ப்ரோமோவில் அந்தளவுக்கு தெரில போல், நம்ம லைவ் பார்த்தோம்னா தெரியும். இந்த கேஸ் வந்து நடக்குது. இந்த கேஸில் வந்து ஜெயிச்சது பார்வதி தான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போது இந்த கேஸை பார்வதி போட்டது, இந்த கேஸ் இந்த பார்வதி போட்டது இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற கோர்ட்டில் பார்வதி ஜெயிச்சிட்டாங்க. ஜட்ஜஸாக அரோராவும் திவ்யா கணேசனும் உட்காந்துருக்காங்க. வெளியில் பார்க்குற மக்களுக்கு தெரியும் இந்த கேஸை போட்டதுக்கும் பார்வதிக்கும் ஏதாச்சும் நியாயம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக கமருதன் கூட 18+ கண்டென்ட் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் முத்தம் கேட்குறதும், நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் ரூம் கூப்பிட்றதும் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அந்த வீடு மட்டும் கொஞ்சம் இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சர்வைவர்ஸ் ஷோ இல்லை இந்த பிக் பிரதர் ஃபாரினில் நடக்குது பாருங்கள், இவங்க ஃபாரின் பிக் பாஸில் கலந்துருந்தா இல்லை ஹிந்தி பிக் பாஸில் கலந்துருந்தா என்ன இருக்கும்? டங்கு வர அறந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைப்பு தான். ரொம்ப ரொம்ப பரந்த மனம் கொண்ட ஒரு பீடை நம்ம பார்வதி. சரியா? கேஸில் பார்வதி வின் பண்ணுறாங்க. அங்கே வந்து செகண்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே அங்கே வந்து ஒரு சண்டை நடக்குது. இவர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அதை விக்கல்ஸ் வந்து பார்வதி நீங்கள் சொல்கிறது வந்து தப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ட்டான் அவன். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், பார்வதி அந்த வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கலை. நிறையா நெகட்டிவான கண்டென்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க. 18+ ஆபாசம் எல்லாமே கொடுக்குறாங்க, வெரைட்டியாக கொடுக்குறாங்க. நாட் ஒன்லி லவ் கண்டென்ட். ஆனால் அந்த லவ் கண்டென்ட்டில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியா? இங்கே உட்காந்துருக்கிற ஜட்ஜஸ்க்கும் அது தெரியும். தெரிஞ்சும் அதை எப்படி வந்து பார்வதிக்கு ஃபேவராக அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரில. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். மேபி ப்ரோமோ வச்சு கூட நம்ம டிசைட் பண்ண முடியாது. ரெண்டாவது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்வதி ஒரு வார்த்தை கேட்குறாங்க, என்னென்னா, நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ அவன் வந்து தோத்துட்டானாமா, அதனால் வந்து என் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்க பார்க்குறான். நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யார் அதை கேட்குறதுக்கு? ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கேள்வியை நீங்கள் எஃப்ஜே கிட்ட மட்டும் கேட்கல, விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டையும் கேட்குறீங்க. அதாவது இன்டைரக்டாக பிக் பாஸ் கிட்டையும் கேட்குறீங்க. நீங்கள் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு யாரும் உரிமை கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலை விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பார்வதி இதை தான் விளையாடணும், இதை தான் பேசணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்த விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அந்த வீடு அதுதான் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இப்போ ஒரு கண்டஸ்டன்ட்னா என்னுடைய பாசிட்டிவ் வச்சு நான் அடிக்க மாட்டான், என்னோட நெகட்டிவ் எதுவோ அதை வச்சு தான் அடிப்பான். அதான் கேம். யாருடைய நெகட்டிவ் வச்சு அடிக்கிறான், யார் காலை பிடிச்சி வாரி விடுறா, இதுதான் கேம். யாரை எக்ஸ்போஸ் பண்ணுறா கடைசியில், அதுதான் கேம். அதை வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அதை வச்சு தான் தீர்ப்பும் கிடைக்கும். நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் 4 பேரை போய் கேட்குறீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. நீங்கள் மட்டும் மற்றவங்கள வந்து விமர்சனம் பண்ணலாம், ஆனால் உங்களை நோக்கி கேள்வியில் யாரும் கேட்கக்கூடாதா? ஏன்னா மைக்கை மறைச்சி பேசாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் எத்தனை வாட்டிங்க சொல்லுவார். நான் என்ன கேட்குறேன், எதுக்காக விஜய் டிவி இவங்களை நீங்கள் சும்மா விட்டுருக்கீங்க? ஏன் சம்பளத்தையாச்சும் கட் பண்ணுங்கள்.
இந்த வீட்டினுடைய ரூல்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக மீறுறீங்க, உங்களுக்கு ஒரு வாரம் சம்பள கட்டு சொல்ல முடியாதா? முடியுமா முடியாதா? அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒருத்தனாச்சும் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணுவானா? சரிங்க சார், உங்களால் அவங்கள எவிக்ட் பண்ண முடியாது, நீங்கள் சொல்லி அவங்க கேட்கல, தலை சொல்லி அவங்க கேட்கல, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா சம்பளத்தை கட் பண்ணலாமே. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் சார், எனக்கு ஒரு ஓனர் இருக்கார் இல்லையா, நான் நல்லா வேலை செய்யலை, நான் ரொம்ப ஓபி அடிக்கிறேன், அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அப்படின்னு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ஓனர் வந்து என்னுடைய சம்பளத்தில் கை வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன் அதை சேனல் பண்ண நீங்கள் ஓனர் தானே, அவங்க லேபர் தானே, உங்கள் ஒர்க்கர்ஸ் தானே அவங்க, ஏன் நீங்கள் வந்து சம்பளத்தை கட் பண்ணக்கூடாது? ஏன் செய்ய மாட்டீங்க? பார்வதிக்கு மட்டும் ரொம்ப லெத்தாஜிக்காக அந்த ஷோ நடக்குது. ஏன் நேற்று பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாப்புல, மறுபடியும் அவங்க ரகசியமாக பேசுகிறாங்க, காதில் போய் பேசுகிறாங்க. இன்னைக்கு காலையில் ஜாக்கிங் பண்ணும்போது மைக் இல்லாமல் ஜாக் பண்ணுறாங்க பேசிட்டு, அதுக்கப்புறமா மைக்கை போட்டுட்டு கட்டி பிடிக்கிற விக்கல்ஸ் பார்த்துட்டு இருக்கானாமா, அவன் பார்க்கும்போது தான் செய்யணும்னு சொல்லிட்டு கமருதனை போய் வாண்டடாக கட்டி பிடிச்சி அவன் காதில் என்னத்தையும் சொல்லிட்டு வராங்க. நேற்று என்னடானா அவன் கூப்பிட்டு போய் எனக்கு கிஸ் வேணும்னு கேட்குறான், திரும்ப திரும்ப கேட்குற நீ நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அலோவ் பண்ணுவீங்க, நாங்களும் அமைதியாக பார்த்துட்டே இருக்கணும். அப்போ இந்த ஷோ மேலே மக்களுக்கு என்ன மரியாதை வரும்? ஹோஸ்ட் மேலே மக்களுக்கு என்ன மதிப்பு வரும்? சார், நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு கண்டஸ்டண்ட்டாக போனேன் அப்படின்னா ஒரு வேளை நான் எப்படி சார் மதிப்பேன்? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் கண்டஸ்டன்ஸை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அப்போ தானே உங்கள் மேலே மரியாதை பயம் வரும். அதுவே இல்லைன்னா உங்கள் மேலே எங்கிறது மரியாதை இருக்கும், உங்கள் மேலே எங்கிறது பயம் இருக்கும். ஸோ பார்வதி கேட்குற கேள்வி இது எல்லாருக்கும் கேட்குறமான கேள்வி, இது எஃப்ஜியை மட்டும் அவங்க கேட்கல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீங்கள் யார் என்னை கேட்குறதுக்குன்னு அவங்க பொதுவாக கேட்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. யாராலையுமே கேட்க முடியலையே, சேனலே பயப்படுதுல பார்வதியை பார்த்து, கொலை நடுங்கிறாங்களே. ஸோ இது ப்ரோமோலேயே எப்படி பேசுகிறாங்கன்னா அந்த டாஸ்கில் என்ன பேசுவாங்க பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.